ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமைஸ் ஜிபிடி டேக் க்ரியேட் பண்ணுற ஒரு கஸ்டமைஸ் ஜிபிடி எப்படி உருவாக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் நம்ம தம்ப்நெயில் லோகோ க்ரியேட் பண்ணுறதோட டேக்குன்றது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா அது எஸ்இஓ பண்ணும்போது அது யூடியூப் ஆல்காரிதமுக்கு எதப்போல் ரேங்க் பண்ணுறதுக்கு டேக்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த டேக் ஒரு கஸ்டம் ஜிபிடியாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நியூ ஜிபிடி எக்ஸ்ப்ளோர் ஜிபிடியில் போய் க்ரியேட் நியூ ஜிபிடி க்ரியேட் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அ கஸ்டம் ஜிபிடி ஃபார் அப்படின்னு போட்டுறோம். க்ரியேட் அ கஸ்டம் ஜிபிடி ஃபார் டேக்ஸ் அப்படின்னு போடுறோம். அதுக்கப்புறம் ஃபார் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் அ கஸ்டம் ஜிபிடி ஃபார் டேக்ஸ் ஃபார் யூடியூப் வீடியோஸ் கிவன் அப்படின்னு, அதாவது எந்த ஒரு யூடியூப் வீடியோஸ் கொடுத்தாலும் அதுக்கேற்றாப்புல இருக்கிற டேக்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ப்ராம்ப்டை டைப் பண்ணுறோம். அப்புறம் அந்த டேக் ஷுட் பி செப்பரேட்டட் பை கம்மாஸ். ஏன்னா டேக் லிஸ்ட்டாக இல்லை ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் வந்துடக்கூடாது இல்லைங்களா. ஸோ ஒரு டேக்கும் ஷுட் பி செப்பரேட்டட் பை கம்மாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜிபிடி பில்டர், அதாவது கஸ்டம் ஜிபிடி பில்டர் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்டேட் ஆன உடனே டேக் ஜென்ரேட்டர் அப்படின்ற பேர் கரெக்டாக இருக்கான்னு கேட்குது. நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்மளோட கஸ்டம் ஜிபிடிக்குரிய நேம் ப்ளஸ் அதுக்குரிய ப்ரொஃபைல் பிக்சரை அதுவே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் எஸ் இட்ஸ் ஃபைன்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஜிபிடி பில்டர் ப்ரொஃபைல் பிக்சரை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ப்ரொஃபைல் பிக்சரும் இஸ் ரெடி. ஸோ டேக் ஜென்ரேட்டர்ன்ற நேமும் வந்துருச்சு. இது ஓகே அப்படின்ட்டோம்னா நம்மளோட கஸ்டம் ஜிபிடிக்குரிய நேமும் ப்ரொஃபைல் பிக்சரும் ரெடி ஆகிடும். ஸோ அது நான் சம் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஸோ வேறு ப்ரொஃபைல் பிக்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டோன்னே ஸோ அதுக்குரியது ஜிபிடி பில்டர் கொடுக்குது. ஸோ ஜிபிடி பில்டர் போய் அதுக்குரியதை கொடுத்தோன்னே ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால, கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எஸ் இட்ஸ் குட் அப்படின்னு நான் அனுப்பிடுறேன். ஸோ அந்த ப்ரொஃபைல் பிக்சரும் அந்த டேக் ஜென்ரேட்டர் அப்படின்ற நேமும் அது டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ இப்போ ஸோ என்ன வீடியோஸ் ஆஃப் என்ன கேட்டகரிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெசிஃபிக் கேட்டகரின்னு இருக்கக்கூடாது, ஆல் கேட்டகரிஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நத்திங் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடாதுன்றதே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அந்த ஜிபிடி பில்டர் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ டேக் ஜென்ரேட்டர் இஸ் ஆல் செட் டு ஜென்ரேட் டேக்ஸ்ன்றது வந்துருச்சு. ஸோ இப்போ டேக் ஜென்ரேட்டர் ரெடி. இப்போ நம்ம போயிட்டு நம்ம ப்ரிவ்யூ பண்ணால் கூட அந்த டேக்ஸ் ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வேணால் ரீடிஃபைனும் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ நான் ப்ரிவ்யூ போக போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ போக போகிறேன். ஸோ ப்ரிவ்யூ கிளிக் பண்ண உடனே அது வந்துடுது. ஸோ மோஸ்ட் ரெலவெண்ட் டேக் ட்ராவல் பிளாகுக்கு உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ எந்த கண்ட்ரி என்ன இதுன்றதை ரீடிஃபைன் பண்ணி அது கேட்குது. ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸுரி பட்ஜெட்டாக, நார்மல் பட்ஜெட்டாக, இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கேட்குது. ஸோ நான் அதில் இட்டாலி அப்படின்னு அனுப்புகிறேன்.
ஸோ இட்டாலியன் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அட்வென்ச்சராக இருக்கணுமா, இட்டாலி ரோம் பற்றினது கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்குரிய டேக்ஸ் ஃபுல்லாக எனக்கு டிஸ்பிளே ஆகுது, கம்மா செப்பரேட்டடாகவும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட யூடியூப்பில் ட்ராவல் வீலாக் போட்டோம்னா அதுக்குரிய டேக்ஸில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ரொம்ப ஈஸியாக கஸ்டமைஸ்டு ஜிபிடிஸ் டேக் ஜென்ரேட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். So thank you for watching this video. Bye.